ஆகஸ்ட் 7 நெஞ்சம் நிறைந்த முத்தமிழறிஞரின் 7ஆம் ஆண்டு நினைவு நாள். என்றென்றும் அவரின் நீங்கா நினைவுகளுடன் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் KN அருண் நேரு. வீரயுக நாயகன் வேள்பாரி இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். கற்றோர்கள் நிறைந்த இந்த சபையை வணங்குகிறேன். அன்பிற்குரிய தோழர் வெங்கடேசன் அவர்களை பற்றி எனக்கு முன்னாலே உரையாற்றிய கவிஞர் கனிமொழி அவர்களும் தயாநிதி மாறன் அவர்களும் அவர்களுக்கே உரிய பாணியில் அவர்களுக்கே உரிய கருத்து செறிவோடு பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். வெங்கடேசன் ஒரு கொள்கை பற்றாளர், ஒரு பிலாசபிக்கல் திங்கர். கம்யூனிசம் இந்த மண்ணுக்கு தேவை என்று சொல்லக்கூடிய வலிமைமிக்க வாத திறமையை கொண்டிருக்கிறவர். அவருடைய எழுத்துக்களை பற்றி பேச வேண்டும் என்றால் நிறைய பேசலாம். எதுவாக இருந்தாலும் அந்த எழுத்து இந்த சமூகத்தை ஒரு அங்கலமாவது உயர்த்த வேண்டும் என்ற எண்ண கிடக்கை உடையவர். தி பர்பஸ் ஆஃப் தி ரைட்டிங் must be at least 1 inch of the society should be raised in terms of civilization, in terms of advancement, in terms of progress. Such a noble thinking has been inculcated in the mind of the great writer Su Venkadesan. I am proud to say that he is my colleague in the parliament. Proletarians have nothing to lose but their chains என்று சொல்வார் மார்க்ஸ். நம்முடைய வெங்கடேசனுக்கு எந்த தடையும் இல்லாமல் இயங்கக்கூடிய அந்த வாய்ப்பை கம்யூனிஸ்ட் இயக்கம் வழங்கியிருக்கிறது. அவரை வாழ்த்துகிறேன். அவரை வார்த்தெடுத்த இயக்கத்திற்கு என்னுடைய பாராட்டுக்கள். ஒரு எழுத்து எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு. மேலை நாட்டு இலக்கியத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பிலிப்பைன்ஸ் நாட்டுடைய விடுதலை வீரர் ஜோ ரிசோல் என்கின்ற ஒரு பெரிய போராளியை கம்யூனிஸ்ட் இயக்கம் அறிந்திருக்கும். அவன் போராடினான். அவனுக்கு மரண தண்டனை கொடுத்தார்கள். அவனுடைய ஆசை என்னவென்று கடைசி நேரத்தை கேட்டத்தில், எனக்கு எழுதுவதற்கு எதுவும் இல்லை, என் கல்லறையில் எழுதாதீர்கள், டோன்ட் ரைட் எனிதிங் ஆன் மை எபிடாப், பட் ஒன் திங் ஐ வாண்ட் டு சே, என்னை எங்கே புதைத்திருக்கிறீர்களோ அந்த புதைகளில் எப்போதாவது ஒரு சிறு மலர் பூத்திருக்கும். இந்த நாடு விடுதலை அடைகிற போது அதற்காக நான் போராடினேன் என்று யாராவது கருதினால், அப்பான் மை டோம் யூ மை see a simple humble flower. After the freedom of the country, after the emancipation of the society, somebody wanted to pay tribute. You may see the simple humble flower on my tomb. Please bring your lips and kiss my leaves. I will feel the warmth and tenderness of the freedom. என்றைக்காவது ஒரு நாள் என் கல்லறையிலே ஒரு பூ பூத்திருக்கும். நாடு விடுதலை அடைந்ததற்கு பிறகு அந்த பூவிற்கு வந்து ஒரு முத்தம் கொடுங்கள். இந்த தேசம் விடுதலை அடைந்ததற்கான அந்த வெப்பத்தை, அந்த மகிழ்ச்சியை அந்த உள்ளே இருக்கிற நான் உணர்வேன் என்று ஜோ ரிசோல் சொல்லுவான். அப்படிப்பட்ட எழுத்து வீரியம் கொண்ட ஒரு கவிஞனை நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் வாழ்க, அவர் கொள்கை வாழ்க, அவர் இயக்கம் வாழ்க. எல்லாத்தாரையும் தைரியமா சொல்லிட முடியாது. மார்க்ஸ் மூலதனத்தை எழுதினார். டார்வின் தான் இந்த உலகத்தினுடைய பரிணாம கொள்கையை படைத்தார். மூலதனத்தை Karl Marx wanted to dedicate his book Capital to Darwin for the foreword, but Darwin was prevented to give the foreword because of the society prevailing in the situation. Darwin's wife himself is not permitting Darwin to write foreword for the Marx for the Capital. அந்த மாதிரி ஒரு சமூகம் இன்றைக்கும் இருக்கிறது. சாதியால் மதத்தால் தடைகளால் பிரிந்து கொண்டிருக்க ஒரு இடத்தில் எந்த தடையும் இல்லாமல் இயங்குகின்ற நம்முடைய சு வெங்கடேசனுடைய குடும்பத்தையும் நான் வாழ்த்துகிறேன். அவருடைய இயக்கத்தை வாழ்த்தி அவருக்கு வணக்கத்தை தெரிவித்து உங்கள் அனைவரையும் சந்தித்து மகிழ்ச்சி அடைந்து விடைபெறுகிறேன். நன்றி. அன்பார்ந்த சகோதரர், கமாண்டர், கொலீக் சூவியை பாராட்டு விழாவுக்கு இங்க வந்திருக்க வெளியில வந்துகின்ற இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களே, மேலும் சூவிக்காக நாங்கள் ராஜ்யசபாவிலும் இருப்போம், லோக்சபாவிலும் இருப்போம், ஆனால் சூவி கூப்பிட்டால் போதும், கண்டிப்பாக எந்த நேரத்திலும் வருவோம் என்று வந்திருக்கின்ற சூவியின் நண்பர்களே. சூவி வெறும் அழைப்பு தான் கொடுத்தாரு, நீங்க வாங்க ஃபங்க்ஷனுக்கு, பேசணும்னு சொல்லவே இல்லை. ஆனால் சூவியை வாழ்த்துவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்திருப்பதற்கு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. குறிப்பாக தோழர்கள் நாவல்கள் எழுதினால் அது போராட்ட நாவல்கள் தான். ஒரு காவிய நாவல்களை எழுதுவது மிக மிக அரிது. அதுவும் குறிப்பாக ஒரு சாகித்ய அகாடமி அவார்ட் வெற்றி பெற்ற சூவி கிட்டத்தட்ட 100 வாரங்களுக்கு மீது இந்த நாவலை எழுதி அவசரமா கூகுள்ல பார்த்தது.
எழுதி இந்த பெருமைக்குரிய எழுதை நிலைநாட்டி, அதுவும் நம் தலைநகரிலே, இந்தியாவின் தலைநகரிலே இந்த விழாவை நடத்துவது அவருக்கு மட்டும் பெருமை அல்ல, ஒவ்வொரு தமிழனுக்கும் பெருமை என்ற நிலையை நான் கண்டிப்பாக கூறுகிறேன். எனக்கு சூழலிடம் பிடித்தது என்னென்றால், கலைஞர் சொல்வார்கள், புதுச்சேரியிலே ஒரு ரேடியோவிலே ஒரு பட்டிமன்றம், மாறி வரும் ஊரினிலே என்ற தலைப்பிலே கலைஞருக்கு ஒதுக்கப்பட்ட தலைப்பு. கலைஞர் எப்பவுமே வித்தியாசமாக யோசிப்பார். அப்போது கலைஞர் பட்டிமன்றத்தில் பேசும்போது பாஞ்சாலியும் வெங்காயத்தும் ஒப்பிட்டார். மாறி வரும் ஊரினிலே வெங்காயமும் பாஞ்சாலி சபதம் செய்கின்றார். என்னவென்று கேட்கிறார், நீங்கள் உரிக்க உரிக்க என் துயில் வந்து கொண்டே இருக்கும் என்று அது அழகாக விவரித்தார். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், கலைஞர் எவ்வாறு மாற்றி யோசிப்பாரோ அதே போல் சூவியும் சில விஷயங்களை மாற்றி யோசிப்பார். குறிப்பாக நாடாளுமன்றத்திலே அவரது பேச்சுக்களை நீங்கள் கேட்கிறார்கள், ஒவ்வொன்றும் சுவையாகவும், குறிப்பாக டெல்லியில் உள்ள அவையில் உள்ள மக்களுக்காக பேச மாட்டார், தன் தொகுதியில் உள்ள மக்களுக்காக, வாக்களித்த மக்களுக்காக பேசும்போது அது குறிப்பாக சிறப்பாக இருக்கும். Good evening, ladies and gentlemen. It's a pleasure to be here for our dear friend Venkatesan. And I must admit, I have not read the book, but I have just. So it's. I still remember the first day when he came to Parliament, and my friend Kanimori introduced me to him, and she told me what a good writer he was. And there was no Chat GPT that time. At least I didn't know Chat GPT 1 year ago, so I couldn't Google out Chat GPT about him. But over the period of time, the way he speaks in Parliament, the conversations we've had with him, he's a member we all learn from. So I thank all my friends from Tamil Nadu for this wonderful contribution to India's Parliament that you have all met. And it's really an honor for us to be here for our friend who has done extraordinarily well, one of the most gentle, liberal thinking, modern thinking, and complete clarity of thought. I think that's the beauty of knowing him, and he's one of the finest parliamentarians we have. He's most articulate, and every time he speaks, we all learn something from him. So I'm glad you're here with us, and congratulations. And I'm sure this is not the only milestone. There'll be many, many more milestones of achievements and much more celebration for all your good writing you're doing. Thank you and good luck. மக்களின் தலைவர், தமிழின் பெருமை, கருத்தரங்கத்தின் காவலர், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் 7ஆம் ஆண்டு நினைவு நாளில் நன்றியுடன் நினைவு கூறுகிறார் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் KN அருண் நேரு. வீரயுக நாயகன் வேல்பாரி இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில்.